ஏன்னா மதியம் சாப்பாட்டு நேரம் ஆயிடுச்சு. உங்களுடைய அருமை புரியுது, புரிஞ்சுக்கிட்டு நான் ஒரு சில வரையோடு நான் படிக்கிறேன். நம்முடைய வழிகளை தெரிஞ்ச அனைத்து ஆட்சியாளர்களும் அரசியல்வாதிகளும் எங்களுடைய உரிமையை மறந்துட்டாங்கன்ற ஒரு வருத்தம் எனக்கு இருக்கு. காரணம் இங்கே மட்டுமல்ல, அனைத்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இப்படிதான் இருக்கு. இந்த மக்கள் மட்டும்தான் மிகவும் கஷ்டப்படுறாங்க. ஒரு காவல்துறையினரை சார்ந்தவரை பள்ளி பண்ணா கூட 60 மக்களை பார்த்துதான் அவங்களுடைய கண்டி தான் காவல் நிலையங்கள் அதிகமாக நிற்கிட்டு நம்ம இருக்கிறேன். அவங்க மட்டும் தான் குறுக்காட்டுவாங்க. அது மட்டுமல்ல, அனைவரும் உங்களை ஊக்கப்படுத்துறாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறாங்க. நம்ம பாராட்ட ஆள் யாரும் இல்லை, நம்மளை நாம தான் பாராட்டிக்கணும். அதுதான் இந்த ஏற்பாடு. எங்களுடைய வழி மற்றவங்களுக்கு எப்படி புரியும்? அதனால எங்களை நாங்கள் பாராட்டிக்கிறோம். எங்களுக்காக யாரும் இல்லைன்னு நாங்கள் நினைக்கல, அனைவரும் இருக்காங்க. இருந்தாலும் அகவில படிக்காத கூட நாங்கள் இன்னும் கையெழுத்து நிலையில தான் நாங்கள் இருந்துகிட்டு இருக்கோம். யாசகம் செய்யறவங்களை ஊக்கப்படுத்தினா பிச்சைக்காரர்கள் தான் உருவாக்குறாங்க. அதே போல எங்களை இன்னும் ஊக்கப்படுத்துறீங்கன்னா எங்களுடைய பிள்ளை குழந்தைகள்னா எங்களுடைய பிள்ளை குட்டிகள்னா நாங்கள் குப்பவாக அனுப்புவோம். போதும், நாம வாழ்ந்த வரைக்கும் போதும். இனிமேல் நம்மளுடைய குழந்தைகளை படிக்க வச்சு மேற்படிப்புக்கு அனுப்புவோம். கொஞ்ச நாளைக்கு உயர் வகுப்பினர் மார்க் தட்டிக்கிட்டு இருக்கிற செட்டியார், முதலியார், தேவர், வள்ளியர் கொஞ்ச நாளைக்கு வாழட்டு, தவறு இல்லை. வேணாங்க ஒரு நாள் வார சொல்லி பாருங்க. சம்பள உயர்வு நீங்க கேட்க வேண்டியிருக்கு. அரசியல் தானா ஒரு நிதி ₹1,00,000 கொடுங்க. செட்டியார், முதலியார், வள்ளியர், தேவர் வருவாங்களா? வரமாட்டாங்க. ஏன்? தடுக்கி இருந்தாலும் ஆட்சியாளர்களும் சரி, அதிகாரிகளும் சரி, இதெல்லாம் கொஞ்சம் மாத்திக்கணும். ஏன்னா கட்சிக்கு ஆள் சேர்த்தவங்க கூட சரி பக்கம் வர்றீங்களே தவிர உங்களுடைய செட்டியார், முதலியார், வள்ளியர், தேவர் இருக்கிற பகுதிக்கு நீங்க போறது ஏன்னா எவ்வளவு வரமாட்டோம். பொறுப்புல இருக்கிறவங்க பூரா பாருங்க, இந்த சமுதாயத்தை சார்ந்த உயர் வகுப்பினர் மட்டும்தான் இருப்பான். நமக்கு இலக்கு கூட கொடுக்க மாட்டான். ஆனா உணவு பூரா நமக்கு தான் வரும். நம்மளை கோயிலுக்கு கருவாரி கூட போட விட மாட்டான். பாப்பாக்கு சாமி வராது. ஆனா வெளியே நிக்கிற நமக்கு மட்டும்தான். உள்ள போக மாட்டான், நமக்கு மட்டும்தான் சாமி வரும். சாமி ஆடி முடிச்சு கடவுளை போய் அது போலதான் நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டு இனிமேல் ஆகுது நம்மளுடைய குழந்தைகளை படிக்க வச்சு நல்ல வேலை வாய்ப்பு அனுப்புவோம். இதுவே நம்மளுடைய இறுதியா இருக்குது. இதுவே போட்டி பொறாமைகள் அதிகமா இருக்கு. ஏன் அப்படின்னா நம்ம பகுதியில ஒரு 10 பேர் மட்டும்தான், 10 பேர் மட்டும்தான் இந்த தொழில் நாம செஞ்சுட்டு இருக்கோம். நாம இல்லைன்னு வச்சுக்கல, யார் வருவோம்னு நினைக்கிறீங்க? இதே நம்மளுடைய ஒரு சொந்தம் தான் வரும். நம்மளுடைய ஒரு சொந்தம் தான் வரும். சம்பளம் உயர்வு போடுவாங்களா? போடவும் மாட்டாங்க. இதுலயே ஏற்பட்டாலும் நீங்க நாம போட்டி போறாங்க. இதெல்லாம் கொஞ்சம் அரசியல் விளையாட்டு நிறைய நடந்துட்டு இருக்கு. இங்க அரசியல் பேச வந்து எல்லாரும் சொல்லிட்டாங்க. அதனால நான் அரசியல் பேச விரும்பல. ஒட்டுமொத்த நம்மளுடைய கரூர் மாவட்ட நிர்வாகமே சாதி தீண்டாமை கடைபிடிச்சிட்டு இருக்கு. இதை எல்லாரும் உணர்ந்து இது மறுப்பதற்கு இல்லை, ஒன்னு புரிஞ்சுக்கல. இந்த கரூர் மாவட்டம் அனைத்து அரசியல் தலைவர்களோட சிலையும் இருக்கு. அண்ணன் அம்பேத்கர் அவர்களுடைய சிலை இல்லை. காரணம் என்ன தெரியுங்களா? இது பொறுப்புமன். நான் சொல்லல, அரசியல் நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. இங்கே சாதி கட்சி தலைவருக்கு அரசு துறை சார்ந்தவங்க நிலம் ஒதுக்கியிருக்காங்க. 2 ஏக்கர் நிலத்தை ஒரு சமுதாயத்தை சார்ந்த அரசியல் தலைவர்களுக்கு கொடுத்திருக்காங்க, தியாகிகளுக்கு கொடுத்திருக்காங்க. அண்ணன் அம்பேத்கருக்கு சிலை அவரை அரசியல் தலைவரா இந்த மாவட்ட நிர்வாகம் பார்க்குதா? யார் பார்க்கணும்? இதெல்லாம் முதல்ல நீங்க மாத்திக்கிங்க. இதை நாங்க ஏன் சொல்றோம் அப்படின்னா, அரசியல் சொல்லுது பொது இடங்களில் சிலை வைக்க கூடாது, நாங்க ஏற்றுக்கிறோம், சட்டத்தை நாங்க மதிக்கிறோம். அதே அரசாங்கம் இன்னொரு உத்தரவு போட்டிருக்கு இல்ல, அதே நீதிமன்றம் இன்னொரு உத்தரவு போட்டிருக்கு இல்ல. என்ன கிராம ஊராட்சிகளில் இடம் ஒதுக்கி அதில் சுதந்திரத்திற்காக பாடுபட்ட தியாகிகள், தலைவர்கள் சிலை வைத்துக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லுங்க. அதன் அடிப்படையில் ஒரு 2 சென்ட் நிலம் அண்ணன் அம்பேத்கருக்கு வைக்கிறதுக்கு
எங்களுடைய முன்னோடி. தொழிலாளர்கள் ஒண்ணு கூடணுமா? முதலாளிகள் ஒண்ணு கூடிட்டா காரணம் என்ன? தொழிலாளி அமைக்கிறதுக்கு தான். சரி, நேரம் காலம் குறைவு, அடுத்த தலைவர் தான் அறிஞர் தொழில்நுட்பங்கள் அதிகமா இருக்காங்க. சிறப்பான ஏற்பாடுகள் செய்த நம்முடைய ஒன்றிய செயலாளர் சண்முகம் அண்ணா அவர்களுக்கு ஒரு புரட்சிகரமான வாழ்த்துக்களை இவ்வேளையில் தெரிவித்துக் கொண்டதோடு கலந்து கொண்டு சிறப்பித்த அனைத்து தலைவர் பெருமக்கள், என்னுடைய உறவு சொந்த சின்னமா பெருமா, மாமா, மச்சான், அக்கா, தங்கச்சி அனைவருக்கும் நன்றி கூறி வருகிறேன்.